ஹலோ காய்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த கூலி மூவிக்கான அந்த வேற லெவல் கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த கூலி படத்துக்கான அந்த வேற லெவல் கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஒரு பக்காவான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா இத ரெடி பண்ணிருக்காரு. நம்ம தலைவரோட 171வது படமா இத தாறுமாறா இறக்க போறாங்க. நம்ம தமிழ் சினிமால அடுத்து வரப்போற பெரிய படம்னா அது இந்த கூலி தான். நம்ம கமல்ஹாசனோட தக் லைஃப் படம் மேல ஆடியன்ஸ் பயங்கரமா எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்த ஆடியன்ஸை ஏமாத்திட்டாங்க. இப்ப தமிழ் சினிமாவை காப்பாத்த தலைவர் தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நம்ம லோகேஷ் இந்த கூலி படத்தை பார்த்து பார்த்து பக்குவமா தான் எடுத்திருக்காரு. இது அவரே சொல்லியிருக்காரு. 2 வருஷமா ஃபேமிலி ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு எனக்கு எதுவுமே கிடையாது. என்னோட மைண்ட் ஃபுல்லா கூலி படம் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொன்னாரு. நம்ம லோகேஷ் கனகராஜ முழுமையா நம்பலாம். இந்த கூலி படத்துல சில்லறை சதற விடுற அளவுக்கு ஸ்டார் காஸ்ட் இருக்கு. நம்ம ஷௌபின் ஷஹீர், நாகார்ஜுனா, ரியல் ஸ்டார் உபேந்திரா, சத்யராஜ்லாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. இது மட்டும் இல்லாம பாலிவுட் ஆக்டரான அமீர் கான் இந்த கூலி படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாருன்னு முன்னாடி அப்டேட் வந்துச்சு. நம்ம சன் பிக்சர்ஸ் இவர் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரோ இல்ல எந்த ஒரு அப்டேட்டுமே தரல. ஆனா அமீர் கான் முன்கூட்டியே அபிஷியலா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வெறித்தனமான கேமியோ ரோல்ல தான் நம்ம அமீர் கான் வர போறாரு. மூவியோட கிளைமேக்ஸ்ல என்ட்ரி ஆவேன்னு சஸ்பென்ஸை உடைச்சி போட்டுட்டாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட ஆமாங்க, இவரே இதை அபிஷியலா சொல்லிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் வந்த மாதிரி இவர் ரோல் இருக்கும் போல. விக்ரம் படத்துல சூர்யா வந்ததே கொஞ்ச நேரம் தான், அதுக்கே ஒரு பெரிய இம்பாக்ட் இப்ப வரையுமே இருக்கு. அமீர் கானோட என்ட்ரி கூலி 2க்கான லீடா இருக்குமோ அப்படிலாம் தோணுது. இதெல்லாம் வெறும் கெஸ் தான். அப்படி கூலி 2 எடுக்கிறதா இருந்தா படம் இறங்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்றத பொறுத்து இருக்கு. கிட்டத்தட்ட ஜெயிலர் படம் மாதிரி தான். ஜெயிலர் 1 இறங்கி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து தான் ஜெயிலர் 2 தாறுமாறா எடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி கூட இந்த கூலி படத்துக்கு நடக்கலாம். படம் தியேட்டரிக்கல்ல இறங்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூலி 2யும் எடுக்க சான்ஸ் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் இப்ப கூலி ப்ரமோஷனுக்காக தாறுமாறா ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரைலர்னு நம்மள சும்மா ஹைப் பண்ண போறாங்க. படத்துக்கான ட்ரைலர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். நீங்க கூலி படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னா பிளாக் கலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. ஜெயிலர் 2க்கு வெயிட் பண்றீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.